ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் கேஜேடி. நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, என்னோடய தாலிப்பெருக்கு வீடியோ தான். தாலிப்பெருக்கு ஃபங்க்ஷன் என் வீட்டு சைடு பழக்கம் கிடையாது. நான் ஆல்ரெடி பிரியாவோட தாலிப்பெருக்கு ஃபங்க்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணப்போ அதில் சொல்லியிருந்திருப்பேன். என் வீட்டு சைடும் அந்த ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் இந்த விஷயம் முழுக்க முழுக்க என்னோடய மாமியாரோட ஆசையினால் பண்ண விஷயம். எனக்குமே கல்யாணம் ஆகும்போது தாலிப்பெருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் எனக்கும் அந்த மாதிரி நடக்கும்போது அது ஒரு சந்தோஷம்தான் இல்லை. எனக்கு கரெக்டாக கல்யாணம் ஆனது ஜனவரி 27th 2023 எங்களுக்கு கல்யாணம். இந்த கல்யாணத்தில் ஏகப்பட்ட எப்படி சொல்கிறது, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லா கல்யாணத்துலையும் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த கல்யாணத்துக்காக நாங்கள் வெயிட்டிங் பீரியட் 10 இயர்ஸ் லவ் பண்ணி அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயந்தான் இந்த கல்யாணம். கல்யாணமே எங்களுக்கு நடக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் எங்கள் கல்யாணம் நடக்கும்போது கண்டிப்பாக அது எங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருந்தது, பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்தது சொல்லப்போனால். அதுக்கப்புறம் 3 months கழித்து இந்த ஃபங்க்ஷன் கல்யாணத்தன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே பயமாக தான் இருக்கும். அதுவும் இந்த ஃபங்க்ஷன் நடந்தப்போ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு புதுசு இல்லை, இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை. இந்த மாதிரி தாலிப்பெருக்கு ஃபங்க்ஷன் இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை. எனக்கு நடந்த ஃபங்க்ஷன் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அது பார்க்கும்போது இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, ஒரு பயமாக இருந்தது. என்ன பண்ணுவாங்க, தாலி பிரித்து கோப்பாங்க தெரியும், என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயத்துலையே இருந்தேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் என் ஃபேஸில் சரியான பயம் இருக்கும். சில பேர் இந்த ஃபங்க்ஷனையும் ரொம்ப கிராண்டாகவும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் வீட்டிலே வச்சு சிம்பிளாகவும் பண்ணுவாங்க. சில பேர் கோவிலில் வச்சு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் வீட்டிலே வச்சு பண்ணிட்டோம். அத்தைக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு அவங்களாம் வந்தாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு வீடு வரைக்குமே நாங்கள் பண்ணிட்டோம். தாலிப்பெருக்கு பண்ணுறப்போ கல்யாண புடவையை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஹாப்பியில். ஸோ கல்யாணத்தன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அது ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி, ஒரு மினி ரீக்ரியேஷன் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு பயம் கலந்த அந்த கல்யாணத்தன்னைக்கு இருந்த ஒரு ஃபீலில். கல்யாணத்தன்னைக்கு 10 years நாங்கள் லவ் பண்ணியிருக்கோம். ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு தான். இவர் சென்னை, நான் தூத்துக்குடி. ஆனால் 10 years லவ் பண்ணியிருக்கோம். ஆனாலும் புதுசாக எப்படி சொல்கிறது, புதுசாக ஒருத்தவங்களை நம்ம பார்க்குறோம், தெரியாதவங்களை நம்ம கல்யாணம் பண்ணும்போது எப்படி ஒரு பயம் இருக்குமோ அதே மாதிரி ஒரு பயம் தான் எனக்கும் இருந்தது. எப்பயுமே நம்ம லவ் பண்ணவங்க தானே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தைரியம் இல்லை. எப்படி சொல்ல, அங்கே மேலெல்லாம் அடிக்கிறாங்க, மாப்பிள்ளை அழைப்புலாம் வரும்போது மேலே அடிக்கும்போது எனக்கெல்லாம் கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த அக்கா தான் முழுக்க முழுக்க கூடவே இருந்தாங்க. என்னோட அக்கா தங்கச்சி எல்லாருமே வேலையில் பிஸி ஆயிட்டாங்க. அங்கே கல்யாண வேலைகள் இருக்கும்ல, அதில் பிஸி ஆகிட்டாங்க. ஆனால் அந்த அக்கா தான் முழுக்க முழுக்க கூடவே இருந்து ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் இல்லை. எனக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மேலே சவுண்டு பக்கத்தில் வர 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 இவங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஷிவரிங்னா எனக்கு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு பயங்கர ஷிவரிங்கு. ஏதோ தெரியாதவங்க புதுசாக அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரி இருந்துச்சு. இது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் எனக்கு அப்படி ஒரு ஃபீலே இல்லை, சரியான பயம். கழுத்தில் தாலி ஏறுற வரைக்கும் நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிற ஒரு பயமும் இருந்தது. இவங்க ஃபேஸ் கூட நான் பார்க்கல. அந்த ஒரு லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு இதுவே அந்த டைம் இருந்த மாதிரி தெரியல. ஃபுல்லி அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரி தான் இருந்தது. தெரியாதவங்க நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி தான் இருந்தது. கை காலெலாம் பயங்கர ஷிவரிங் ஆகிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. கழுத்தில் தாலி ஏறி முடித்த பிறகு என்னது நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அந்த ஃபீல் தான் இருந்தது. உண்மையிலேயே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு தாட்டு.
என்னது அவ்வளோதானா? அப்படியா? இந்த ஒரு விஷயத்துக்காக 10 இயர்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு மொமெண்ட் அது எங்களுக்கு. ஆனால் வந்து இப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்னது நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் இருந்து கிளம்புற வரைக்கும் ஒன்றுமே தெரியல. ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தது. சரி, நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருந்தோம். வீட்டில் இருந்து கிளம்பும்போது தாங்க யாருக்கு தாங்க நம்ம பிறந்த வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு மனசு வரும்? இன்றைக்கும் நம்ம வீட்டுக்கு போனால் எப்படிங்க கிளம்புறதுக்கு மனசு வரும்? பிறந்த வீடு தானேங்க. எங்கள் கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்கள் அண்ணன் தான். அண்ணன்னா எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் வந்து நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவங்க எனக்கு வந்து அண்ணன் இல்லை, அவங்க வந்து நிஜமாவே எனக்கு ஒரு அப்பா மாதிரி. அவங்க இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. ஃபஸ்ட்டு அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, தம்பிங்கன்னு எல்லாருமே சரியான அழுக. எனக்கும் கண்ட்ரோலே பண்ண முடியல. எங்கள் வீட்டில் அவ்வளோ செல்லமாக வளர்ந்துட்டு நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ண மொமெண்ட்டு 10 வருஷமாக எப்படா கல்யாணம் ஆகும்னு ஒரு நாளும் வந்து காத்துட்டு இருந்த ஒரு மொமெண்ட். அது காத்துட்டு இருந்த ஒரு டே. அந்த டே வந்துருச்சு, கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது யாரால தாங்க விட்டுட்டு போக முடியும் பிறந்த வீட்டை? அந்த மொமெண்ட்டு அப்போது அந்த டைம் என்னால் ஃபேஸ் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு பிறகு அங்கே ஒரு ரிசப்ஷன் ஊரில் வச்சாங்க. அது பிறகு நாங்கள் சென்னைக்கு கிளம்பும்போது இன்னும் சென்னைக்கும் என்னை வழி அனுப்புறதுக்கு எல்லாருமே வந்துருந்தாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அப்போவும் சரியான அழுக. எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம்? இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்து பழகிட்டோம். அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, தம்பிங்க தான் உலகம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டோம். எப்படிடா நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் நமக்கு புது இடம், புது மனுஷங்க, எப்படிடா நம்ம இது பண்ண போகிறோம்? ஃபோனில் பேசியிருக்கேன். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்புன்றதுனால நாங்கள் எப்போயாவது தான் ஃபோனில் பேசிக்குவோமே. 10 இயர்ஸ் லவ் இருந்தாலும் வந்து அடிக்கடி நாங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு டைம் 2 டைம் தான் நாங்கள் ஃபோன்லேயே பேசிக்குவோம். ஸோ அப்படி இருக்கும்போது புது மனுஷங்களோட பழகும்போது எல்லாரையும் பற்றி தெரியும், இருந்தாலும் கூட இருக்கிறது வேறு, ஃபோனில் பேசுகிறது வேறு அப்படின்ற ஒரு தாட்டில் எப்படி நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண போகிறோம்? ஒரு இவ்வளோ நாள் ஒரு சேஃபான இடத்துக்குள்ளே இருந்துட்டோமா, குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுவோம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதுலேயே இருந்துட்டனால இனி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்தது. ஆனால் இங்கே வந்த பிறகு இவங்களும் வந்து நம்மளை அப்பா அம்மா மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. எந்த மாமியாருங்க பண்ணுவாங்க மருமகளுக்காக? சரி, இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு என் மாமியார் பண்ணாங்க எனக்காக. அந்த விதத்தில் நான் ரொம்ப பிளஸ்டான மருமகள் தான். ஒரு மருமகளாக இல்லை, அவங்களுக்கு நான் ஒரு மகளாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருப்பேன். எங்களுக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு எல்லாமே வரும். ஆனால் அது எல்லாமே ஒரு நாள் 2 நாள் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் சரியாக போயிடும். யாருக்கு தாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லாமல் இருக்குது? நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளேயே வந்து சண்டை இல்லாமல் இருந்தால் சத்தியமாக அது நடிப்புன்னு தாங்க அர்த்தம். சண்டையே இல்லை, நாங்கள் சண்டையே போட மாட்டோம், நாங்கள் வந்து ஒற்றுமையாக தான் இருப்போம்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் வந்து ட்ரூவான ரிலேஷன்ஷிப் இருக்காது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே சண்டை வருதோ மறுபடியும் வந்து அவங்க வந்து அதை சமாளித்து வராங்களோ அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குங்க. சாரிங்க, எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டேன். கம்மிங் பேக் டு மை தாலிப்பெருக்கு ஃபங்க்ஷன். ஸோ மறுபடியும் வந்து தாலியெல்லாம் பெருக்கி முடித்ததுக்கு பிறகு என்னையும் ஹஸ்பண்டையும் உட்கார வச்சு நலங்கு வச்சாங்க. ஸோ இந்த மொமெண்ட்டும் வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். கல்யாணத்தப்போ வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து லேட்டாகிடுச்சு இவங்க வர்றதுக்கு. அதனால் வேகமாக எல்லாம் பண்ணாங்க. தாலி கட்டும்போது கூட நல்ல நேரம் தவறிடுச்சு. ஸோ அதனால் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது, என்னடா இது அப்படின்ட்டு. மறுபடியும் வந்து இப்போ தாலி பெருக்கில் தான் வந்து ஹஸ்பண்ட் மறுபடியும் தாலி அவரே போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பெரியவங்க வந்து அவங்க கையால் போடுவாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து ஹஸ்பண்டே தாலி மாட்டி விட்டார். அது ஒரு பெரிய ஹாப்பி எனக்கு. அப்போது அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. அது ஒரு ஹாப்பியான ஒரு டே. அன்னைக்கு
அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த நாள்னு சொல்லலாம். மேரேஜ் ரீக்ரியேஷன் டே மாதிரி இருந்தது. ஸோ இது மாதிரி எனக்கு நடந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் வந்து கண்டிப்பாக உங்கள் மாமியார் உங்களுக்காக பண்ண நல்ல விஷயங்களை வந்து கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடச்சதுக்கு கண்டிப்பாக நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. யூஸ்வலான மாமியார் மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக தான் இருப்போம், ஜாலியாக பேசிகிட்ருப்போம். நான் அவங்கள கிண்டல் பண்ணுவேன், அவங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு சின்ன மருமக வந்திருக்காங்க, பிரியா, என் தங்கச்சி. அவ கூடயும் அப்படி தான் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க போகும் எங்கள் லைஃபு. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், அது அப்போக்கப்போ அப்படியே சரியாயிடும். ஸோ எல்லாருமே இதே மாதிரி இருங்க, சண்டைலாம் போடாமல். சண்டை வந்தாலும் அதை பெருசாக கண்டுக்காமல், சரி நம்ம அம்மா நம்ம அப்பா வீட்டில் இப்படி தானே இருந்திருப்போம், சண்டை வந்தாலும் பெருசாக அவங்கள விட்டு கொடுத்துருவோமா என்ன? அம்மா அப்பான்றதுனால விட்டே கொடுக்க மாட்டோம்ல. ஸோ அதே மாதிரியே மாமனார் மாமியாரையும் பார்த்திங்கன்னா லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.